விஜயும் தாத்தாவும் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் காவேரியோட குடும்பம் பயமாக கதறி அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை மேலும் அவங்கள புண்படுத்துகிற விதமாக ராகினியோட அப்பாவும் அதுக்கப்புறம் அவங்க மாமாவும் மேற்கொண்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதை பார்த்து தாத்தா ரொம்ப டென்ஷன் ஆகி காவேரி மேலே எந்த தப்புமே இல்லை, காவேரி அந்த குழந்தைக்காக தான் இவ்வளவும் பண்ணா, நர்மதாக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரியோட குடும்பமே அழறாங்க. காவேரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை காவேரி இதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுத்த விரும்பலைங்க, நாங்கள் எங்கள் பிள்ளையை நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து விஜய் தவிக்கிறாரு. காவேரி கூட்டிகிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அழுதுட்டுருக்காரு. தாத்தாவும் ஒருக்கர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகினி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காவேரி விஜயும் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வெண்ணிலாவை எப்படியாவது விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்ப்பா, அப்போ தான் காவேரி நிரந்தரமாக பிரிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அன்பரசு என்ன பண்ணுறாரு, கூடிய சீக்கிரம் வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே தாத்தா விஜய்க்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்படியே விடக்கூடாது, நீ காவேரியை போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட சமாதானப்படுத்து, எல்லாத்தையும் மனசு திறந்து பேசி, நீங்கள் 2 பேரும் மனசு திறந்து பேசினா எந்த பிரச்சனையும் இருக்காதுரா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணாரு, எப்படியாவது காவேரியை மீட் பண்ணணும், நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் நிறைய பண்ணுறாரு. ஆனால் காவேரி மீட் பண்ணவே முடியல. அதனால் என்ன பண்ணுறதுன்னு விஜய் தவிக்கிறாரு. அதன்படி விஜய் வண்டியில் இருக்கும்போது வழி மறிக்கிறாரு. நம்ம குமரனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய் கொஞ்சம் கீழே இறங்குறீங்களான்றாரு. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, இறங்குறாரு. குமரன் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணியிருப்பேச்சே, நீ எல்லாம் என் மனுஷனையா, இவ்வளோ தூரம் இவ்வளோ மோசமாக நடந்திருக்க அப்படின்னு. நிவீனும் பக்கத்தில் இருக்க. நிவீன் அண்ணா விடுங்க அண்ணே, வேணாம் அண்ணே அப்படின்றாரு. நீ அமைதியாக இருடா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, பணம் அதிகமாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவியா, யாரோட வாழ்க்கையில் வேணாலும் விளையாடுவியா, உனக்கு விளையாடுறதுக்கு என் காவேரியோட வாழ்க்கை தான் கிடைச்சதாடா, பாவண்டா அந்த பொண்ணு உனக்கு என்னடா பாவம் பண்ணா, இப்படி பண்ணிட்டியடா வாழ்க்கையை, 1 வருஷம் கான்ட்ராக்ட் முறையில் வாழ்ந்து இப்போ அவள் வாழ்க்கையே போயிடுச்சேடா, இப்மேட்டு அவளை யாரையா கல்யாணம் பண்ணிப்பா, யார் அவளை பார்த்துப்பா, நீயே சொல்லு, அவள் வாழ்க்கையே பாழாக்கிட்டே. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க குமரன், நான் ஒன்றும் அப்படிலாம் பண்ணவே பண்ணல, நான் காவேரியை போதும் நிறுத்திக்கோ, காவேரி நான் விரும்புகிறேன், உயிரே வச்சுருக்கேன், காவேரி தான் என் வாழ்க்கை, எப்படியெல்லாம் நீ டைலாக் அடித்த, நான் கூட இவ்வளோ டைலாக்லாம் என்னோட சீரியலெல்லாம் பேசுனதே கிடையாது, ஆனால் நீ அதுக்கு மேலே டைலாக் அடித்த, அவ்வளோ டைலாக் பேசிட்டு இப்போ என்னென்னா காவேரி அப்படி ஒரு நிமிஷம் தூக்கி போட்டல நீ, அப்போவே நினச்சையா நீ வெண்ணிலா மேலே உருகி நீ வெண்ணிலா கூட போகும்போதே அப்போவே சொன்னான் என் பொண்டாட்டி, நான் பேச்சு கேட்டேன்னா கங்கா அப்போவே சொன்னான், அவர் சரியில்லை ஆள், அவர் வெண்ணிலா உருகிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ நான் தான் சொன்னேன் அவகிட்ட, அவர் காவேரி மேலே உயிரே வச்சுருக்காரு, அந்த பொண்ணுக்காக ஏதோ ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொன்னேன். இப்போ தானே புரியுது, அந்த பொண்ணு வந்தோடனே காவேரி அசால்ட்டாக தூக்கி போட்டல நீ, எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஒரு பொண்ணு உங்ககிட்ட பணம் கேட்டு வந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசுவியா, காவேரி அவங்க தங்கச்சியோட உயிரை காப்பாற்ற போராடிட்டு இருந்திருக்கா, அந்த டைமை நீ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டல, செல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. ஒன்று விஜயும் சட்டையை பிடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் சட்டையெல்லாம் பிடிச்சிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டு அப்படின்னோடனே, உனக்கு என்ன என் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. 2 பேரும் பயங்கரமாக சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிறாங்க. அந்த டைமில் நிவீன் தடுக்கிறாரு. வேணாம் சொன்னால் கேளுங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, சொன்னால் கேளுங்க, அண்ணா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு விலைக்கு வைக்கிறாரு. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா, இவனா பணத்தை வர எப்படி காட்டிட்டான் பத்தியா, இவங்கிட்ட பணம் இருந்தால் அதுக்காக இவன் பெரிய ஆளாடா, என்ன வேணாலும் பண்ணுவானா, பொண்ணுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணுவானா, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாரு. உடனே விஜய் இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, காவேரி வாழ்க்கையை நான் பாழ் பண்ணணும்னு நான் நினைக்கல, காவேரி ஏன் பொண்டாட்டிக்க நான் இப்படிங்க இவ்வளோ பண்ணி, இங்கே பாரு பொண்டாட்டின்ற வார்த்தையை நீ சொன்ன அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன், இனிமேட்டு பொண்டாட்டியும் கிடையாது எதுவும் கிடையாது, இதுக்கப்புறம் காவேரி வாழ்க்கையில் நீ தலையிடவே கூடாது, காவேரி தேடி ஏதாவது அவளை மறுபடி ஏதாவது பிரச்சனை மாட்டி விடணும்னு நினச்ச அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. இது என்னன்னு கேட்டு விஜய் ஒன்றுமே புரியாமல் தவிக்கிறாரு. ஐயோ இந்த குமரன் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, புரிஞ்சுக்காமல் பண்ணிகிட்ருக்காரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. ப்ரோ நீங்கள் போங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு நிவின் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் நான் இப்படிலாம் பண்ணுறேன், அவர்கிட்ட எதுக்கு போய் பிரச்சனை பண்ணுறேன், என்னால் தாக்கிக்க முடியலடா, காவேரி ஒரு நிமிஷமும் அழுதுட்டுருக்காடா, விஜயை நினச்சி அழறாடா, அவள் வாழ்க்கையை நினச்சி அழுதுட்டுருக்காடா, அவள் வாழ்க்கை எப்படி பாடாடுது என்னால் தானடா, என்னால் இதை தாங்கியே முடியலடா, நான் கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தேன்னா இவ்வளோ நிலைமை வந்திருக்குமா, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்ல விடுனே அப்படின்றாரு. வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாரு நம்ம குமரன்.